ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இதான் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என் லாஸ்ட் வீக் என்னோட பர்த்டே இருந்தது. ஸோ நான் அப்போ என்னென்ன ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணேன்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பர்த்டேக்கு முன்னாடி ட்ரெஸ் எடுப்பாங்க. நான் பர்த்டே முடிஞ்சுட்டு இந்த சாட்டர்டே சண்டே தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ தனியாக போய் பர்ச்சேஸ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. அதனால சாட்டர்டே சண்டே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நான் சாட்டர்டே சண்டே தான் எடுத்தேன். அதே மாதிரி நிறைய காஸ்ட்லியாக அப்படிலாம் எடுக்கலாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ட்ரெண்ட்ஸு, ஜூடியோ, அப்புறம் எங்கே எடுத்தேன் ட்ரெண்ட்ஸு, ஜூடியோ, வெஸ்ட் சைடில் எடுக்கல, போனால் எடுக்கல. எங்கள் வீட்டு பக்கத்தில் காட்டன் ஹவுஸும் இருக்குது. ஸோ அதையும் அங்கேருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்தேன். வாங்க ஒன்று ஒன்றா நான் காமிக்கிறேன். இந்த ட்ரெஸ் தான் எடுத்தேன் நான். இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லிலாம் இல்லைங்க, ரொம்ப கம்மி விலை தான். அப்பதான் நம்ம ஈஸியாக போட்டுட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால கம்மியாக தான் எடுத்தேன். வாங்க ஒன் பை ஒன் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பர்ஸ் காமிச்சிடுறேன். இது நான் ஸ்லிப்பர் எடுத்தேன் ஜூடியோல இருந்து. எங்க போனாலும் நம்ம ஹீல்ஸ் அது மாதிரிலாம் போட்டு நடந்தோம்னா கால் வலிக்குது. ரொம்ப ஃபிளாட்டா போனோம்னா சில ஏரியாலலாம் ஒரு மாதிரி பேலன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ இது பார்க்க நல்லா இருந்தது. கொஞ்சம் சோல்லாம் சாஃப்டா நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால ஜூடியோல இருந்து வாங்கினேன். உள்ள இது மாதிரி ஒர்க்ஸ் இருக்கு. ஒரு மாதிரி பேர்ல் ஒர்க் இருக்கு, நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால இங்க லோக்கலுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். இந்த ஸ்லிப்பரோட விலை பாத்தீங்கன்னா 399. ஸோ இதுதான், இது ஜூடியோல இருந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் எல்லோ காமிக்கிறேன். எனக்கு தெரியாது என்கிட்ட எவ்வளவு எல்லோ ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ தெரியல, எல்லோவை பார்த்தா ரொம்ப பிடிச்சிரும். எங்க போனாலுமே நான் என்ன அறியாமே நான் எல்லோல போய் தான் கை வச்சிருவேன். ஸோ அது மாதிரி அதனால எல்லோல இருந்து ஒண்ணு எடுத்தேன். ஸோ இது மாதிரி இதுல நெக் வி பேட்டர்ன்ல இருக்கு, எம்ப்ராய்டரி இருக்கு. இந்த மாதிரி ரோஸா இந்த ஒரு ஃப்ளவர் எம்ப்ராய்டரி இருக்கு. பக்கத்துல குட்டி குட்டியா அந்த சிம்கி ஒர்க்ஸ் இருக்கு. ஸோ இன்னும் தெரியுதான்னு தெரியல, இது மாதிரி இருக்கு. கை இந்த கட் ஒர்க் இருக்கு, அது பேர் கட் ஒர்க்கா, இது மாதிரி இருக்கு ஸ்லீவ்ஸ். அடியிலலாம் எந்த டிசைன்ஸுமே இல்லை. நான் மீடியம் தான் எடுப்பேன், என்னோட சைஸ் எப்பயுமே. ஸோ அதான் இது ஜூடியோல இருந்து வாங்கினேன். பேண்ட்ல இதுக்கு எதுவும் எடுக்கல. சரி ஒயிட் பிளாசோ வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். இதோட விலை 499. அதுக்கப்புறம் இதுவும் ஜூடியோல இருந்து தான் எடுத்தேன். நெக்ஸ்ட் இது ஒரு பிளாக் கலர் காட்டன் டாப்ஸ். சரி ஜீன்ஸ்க்கு எல்லாம் கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். நெக் ஒர்க் மட்டும் இப்படி இருக்கு, நல்ல த்ரெட் ஒர்க். இது ஃபுல்லாவே நெக்ல இது மாதிரி ஃபுல்லா த்ரெட் ஒர்க் இருக்கு. கையிலயும் இது மாதிரி தான் த்ரெட் ஒர்க் இருக்கு. நல்ல ஒரு சாஃப்ட் நல்லா சாஃப்டா இருந்துச்சு. சரி பக்கத்துல எல்லாம் ஜீன்ஸ் எல்லாம் டெனிம் எல்லாம் போட்டோம்னா நமக்கு யூஸ் ஆகுமே சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்தேன். இதுவும் 600 rupees, I mean 599. அதான் இது ஜூடியோ. நெக்ஸ்ட் என்ன ஜூடியோ, இதோட ஒரிஜினல் பிரைஸ் 599. ஆனா பாருங்க 299 போட்டிருந்தாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பிளாசோ ப்ரௌன் சாக்லேட் கலர்ல வாங்கியிருந்தேன், நல்லா இருந்துச்சு. சரி எங்கேயாச்சும் நம்ம மார்க்கெட் எல்லாம் போகணும், பசங்களை ஸ்கூல் பிக் பண்ணலாம் போகும்போது நம்மளுக்கு உதவும். ஒயிட் பேண்ட், ஐ மீன் ஒயிட் டிஷர்ட், ஒயிட் பிளாக் டிஷர்ட்ஸ் அதெல்லாம் கூட போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் என் பொண்ணும் 299ல நிறைய வாங்கினாங்க. டாப்ஸ்லாம் அவங்களும் வாங்கினாங்க, அதெல்லாம் அங்க இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஒரு டிஷர்ட் வாங்கணும் 299க்கு. நான் எப்பவுமே இது மாதிரிலாம் எடுப்பேன், பட் ஆனால் போட மாட்டேன். சரி போடலன்னா பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துருவேன், அவங்களுக்கு போட்டுப்பேன். ஸோ இது நல்லா இருந்துச்சு பார்க்க, ஒரு மாதிரி லைட் லெமன் எல்லோ மாதிரி. ஸோ அதனால இதையும் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இதுவும் 299 கவுண்டர்ல தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஜூடியோல நான் வாங்கினது இது ஒரு ஸ்ட்ரைட் கட். இது ஒரு ஸ்ட்ரைட் கட் குர்த்தாதான். இது மாதிரி நல்லா உள்ளெல்லாம் இது கொடுத்துருக்காங்க, லைனிங் கொடுத்துருக்காங்க, நல்ல லைனிங். இதோட ஃபேப்ரிக் என்னன்னு சொல்ல தெரியல, பட் ஆனா இது ஒரு மாதிரி ஃபிளேடு டெக்ஸ்சர்டு ஒரு கிளாத் இருக்கும் பாத்தீங்களா, அது மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டா நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால வாங்கினேன். உங்களுக்கு நெக்லலாம் இது மாதிரி எம்ப்ராய்டரி பேட்டர்ன் இருக்கு. உள்ள ஒரு மாதிரி பேபி பிங்க் இருந்துச்சு, பேபி பிங்க் இருக்கு. ஸோ நல்லா இருந்துச்சு. த்ரூ அவுட் த பாடியிலையும் இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒரு மாதிரி பேபி பிங்க், அப்புறம் சீ கிரீன் கலர்னு நினைக்கிறது. சீ கிரீனா இல்லை லைட் ஆலிவ் கலரா எனக்கு சொல்லவே தெரியல இது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 899, அதாவது 900 rupees.
இது கூடயே இதோட இதுவும் வச்சுருந்தாங்க, பிளாசோ பெரியதாக வந்து நல்லா வைட் லெக் பிளாசோ செஞ்சு கீழே அதோட கீழே வந்து இது மாதிரி இதே ஒர்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நான் அது மாதிரி பெருசாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் அவ்வளோ பார்ட்டியாக. ஸோ அதனால சொல்லிட்டு இது சிம்பிளாக இருக்குது. இது கூட வந்து நம்ம இந்த மாதிரி பிங்க் போட்டால் எனக்கு ரொம்ப பேபி பிங்க் போடலாம்னு நினைக்கிறேன். பட் நான் அது மாதிரி ரொம்ப கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் போட்டு மேட்ச் பண்ண மாட்டேன். மேபி நான் இந்த ஆலிவ் கலர் பேண்ட் அது மாதிரி வாங்கி மேட்ச் பண்ணுவேன், ஏதாச்சும் பண்ணுவேன். ஸோ அதனால இது ஒன்று வாங்கியிருந்தேன். பக்கத்தில் வந்து காட்டன் ஹவுஸ் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது. ஒன்று வேலைச்சேரில் இருக்குது, இன்னொன்று இங்கே திறந்துருக்காங்க. ஸோ அங்கே நான் இது எடுக்காமல் போனேன். ஸோ இந்த லெகின்ஸ் இது கூட மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்தேன். பட் சுத்தமாக மேட்ச் ஆகலை பாருங்கள், சுத்தமாக மேட்சே இல்லை. சரி இதோட விலை வந்து 239 தான் இருந்துச்சு. ஸோ எதாவது டாப்ஸ் வாங்கினா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ இதை வாங்கிக்கிட்டேன். நான் எடுத்து போய் ரிட்டர்ன் பண்ணல. ஸோ அவ்வளோதான். நான் இதுதான் ஜூடியோவில் வாங்கினேன். ஜூடியோவில் வந்து இன்னும் கூட வாங்கினேன். ஜூடியோக்கு போனாலே என் பொண்ணு நெயில்ஸ் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் நிறைய வாங்கினாங்க. இந்த நெயில்ஸ் அவங்க வாங்கினாங்க. இதோட விலை வந்து 199 இதோட விலை. அதுக்கப்புறம் வந்து பர்ஃப்யூம்ஸ் வாங்குவோம். சாக்ஸ் இதோட விலை வந்து 79. ஸோ சாக்ஸ் வாங்கிக்கிட்டாங்க, அது மாதிரி வாங்கினாங்க. தென் வந்து ஒரு லிப்ஸ்டிக் வாங்கினாங்க. அது எங்கன்னு தெரியல, லிப்ஸ்டிக்கில் வாங்கினாங்க அது தெரியல. ஸோ அது வாங்கினா அப்புறம் அவங்க அப்பா வந்து சில ஷார்ட்ஸ் அதெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், ஜூடியோ இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இது ட்ரெண்ட்ஸில் வாங்கினேன் நான். இது வந்து ஒரு அம்பர்லா டைப் குர்த்தி. இது வந்து ஆக்சுவலாக வந்து நான் வந்து பெரிய சைஸாக எடுத்துட்டேன், எனக்கு சைஸ் இல்லை. சரி கொஞ்சம் பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். நெக்கில் மட்டும் இப்படி இருக்குது, அப்புறம் கையில் இப்படி இருக்கு, கீழே பாட்டம்லாம் எதுவுமே இல்லை. நல்லா இருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சு. சரி இது உள்ளே எப்படியும் நம்மளுக்கு முக்கால்வாசி மறைஞ்சிரும் நம்ம, அதனால வந்து கீழே ஏதாச்சும் கோல்டன் கலர் இல்லாட்டி வந்து ஒரு சாண்டில் கலர் எது வேணாலும் நம்மளுக்கு பிடிச்சிச்சுன்னா போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் வந்து இதே ப்ளூ கலர் மாதிரி போட்டுப்பேன். காட்டன் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது சம்திங்களா, அதுலேருந்து ஒரு காட்டன் சுடிதார் எடுத்தேன். பர்பிள் கலரில் வந்து எனக்கு சுடிதார் பிடிக்கும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பர்பிள் கலர் ட்ரை பண்ணுறது. பிகாஸ் நிறைய இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது பர்பிள் கலர் சுடிதார். இது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, காட்டன். இது துவைச்சா கண்டிப்பாக ஷ்ரிங்க் ஆகிடும், அயன் பண்ணாமல் போடவே முடியாது. அதனால் நான் வந்து எப்பவுமே மீடியம் எடுப்பேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா ஷ்ரிங்க் ஆகிட்டு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1239 அது மாதிரி இருந்துச்சு. நெக்கில் வந்து இது வந்து க்ளோஸ் நெக், நான் இப்போ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி ஒரு க்ளோஸ் நெக் தான். நெக் வந்து இப்படி இருந்துச்சு. அது ஆர்டிஃபிஷியல் மிரர் ஒர்க் மாதிரி இருக்குது இதில். அப்புறம் ஒரு ஸ்ட்ரைட் குர்த்தி, இது அவ்வளோதான். சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி இருக்குது இதில், அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருந்துச்சு, வந்து போட்டு பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி நியர்பை எங்கேயாச்சும் போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம்னு இது வாங்கினேன். இதோட ஷால், இது நல்ல ஷால், வந்து பெரியதாக இருந்துச்சு. ஷால் நல்லா பெரிய ஒரு ஷால், நல்லா அவ்வளோதான். அதுக்கப்புறம் பேண்ட் வந்து ஒரு சிம்பிளான ஸ்ட்ரைட் ஃபிட் பேண்ட், அவ்வளோதான். முன்னாடி வந்து இது மாதிரி இருக்குது, பின்னாடி வந்து எலாஸ்டிக் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இதுதான் இந்த பேண்ட்டு. ஃபைனலாக வந்து நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் என்னோட பர்த்டே ஷாப்பிங். எல்லாரும் பர்த்டேக்கு முன்னாடி ஷாப்பிங் பண்ணி பார்த்துருப்பீங்க. இது மாதிரி பர்த்டேவே முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு ஷாப்பிங் பண்ணுறது நானாக தான் இருப்பேன். ஸோ அது மாதிரி தான் அதனால வந்து எனக்கு பெருசாக ரொம்ப கிராண்டாக எடுத்துக்கிறதுக்கும் பிடிக்கல. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பர்த்டேவே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் கிராண்டாக எடுத்து எங்கே போட்டு போகிறோன்னு சொல்லிட்டு சிம்பிளாக எடுத்துகிட்டு இதே மேட்ச் பண்ணிட்டேன். இது வரைக்கும் பார்த்ததுங்க ரொம்ப ரொம்ப நன்றி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஃபேஸ் டு ஃபேஸாக வச்சு ஒரு வீடியோ எடுக்கிறேன். என் பர்த்டேக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த மைக் வாங்கி கொடுத்தாங்க. அதுவும் எங்கே இருந்துன்னா பிளிங்கிட்ல இருந்தால் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இதை வச்சு தான் இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணுற ரெக்கார்டிங்கில் எப்படி வருதுன்னு தெரியல. ஒழுங்காக வரலன்னா எப்பயும் மாதிரி வாய்ஸ் ஓவர் தான் கொடுப்பேன். ஸோ அது மாதிரி இதுதான் என் பர்த்டேக்கு வந்த கிஃப்ட்டு. ஸோ வந்து இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சுடிதார் பிடிச்சிருந்தது கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களை வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.